இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நீயும் என்னைக்கும் இப்படியே இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமே மனசு மாறி என்னை ஏத்துப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம். உன் ஃபியூச்சர் நல்லபடியாக அமைச்சுக்கோ. நீ ஆஸ்திரேலியா போகணும்னு சொன்னல, அதுதான் உனக்கு நல்லது. இந்த 2 குடும்பத்தை சேர்க்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என்னோட முயற்சியில இருந்து பின்வாங்க போறதே இல்லை. உனக்கு என்ன பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை எப்பவும் நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன். கண்டிப்பா ஒரு நாள் உன் மனசு மாறும். என் காதலை நீ ஏத்துப்ப. என் பேரன் கார்த்திக் வந்து கையெழுத்து போடுவானா மாட்டானான்னு பதட்டமாவே இருந்தேன். கடைசி நிமிஷத்துல உன் கருணையால என் பேரன் கார்த்திக் வந்து கையெழுத்து போட்டான். இந்த பிரச்சனையை சுலபமா முடிச்சு கொடுத்துட்ட ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. ரேவதி, என்ன பாட்டி, சாமி கிட்ட பலமான வேண்டுதலா? ஆமாண்டா கண்ணு, நம்ம பரம்பரை கோயிலுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தது இல்ல, அது நல்லபடியா முடியணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அது நல்லபடியா சுமூகமா முடிஞ்சிருச்சு. அதான் கடவுளுக்கு நன்றி சொல்லலான்னு வந்தேன். அம்மாவும் சித்தியும் அங்க வந்ததால பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துட்டீங்களா? ஆமாண்டா கண்ணு, திடீர்னு சாமுண்டீஸ்வரியும் அவ தங்கச்சியும் வந்து உக்காந்ததும் என்னடா இது, இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே, இது தெரிஞ்சா என் பேரன் கார்த்திக் வந்து கையெழுத்து போட மாட்டானே, என்ன பண்றது, இந்த பிரச்சனை எப்படி தீரும்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது. அந்த நேரத்துல ஏதோ ஒரு போன் வந்தது. சாமுண்டீஸ்வரி ரொம்ப பதட்டமா போயிட்டா. அவ பின்னாடியே அவ தங்கச்சியும் போனா. நல்ல வேளைடா கண்ணு, கடவுள் போன் ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திட்டாரு. உங்க பேரு என்ன சும்மாவா? அவர்கிட்ட இருந்து யாராவது தப்ப முடியுமா என்ன? நான் தான் செஞ்சேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டாரு. அப்புறம் வேற வழி இல்லாம எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நீங்க தான் பாட்டியோட பேருங்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். ஹாத்தி, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு என் பேரனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாட்டி, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் அம்மாக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது, அதான் முக்கியம். ஆமா கண்ணு, ஆமா, நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு அது ஏன் ஆசை மட்டும் இல்ல, என்னோட மக அபிராமியோட ஆசையும் அதுதான். நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும், எந்த பிரச்சனையும் இல்லாம சாமுண்டீஸ்வரன் நம்ம 2 குடும்பத்தையும் ஏத்துக்கணும். அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கவலைப்படாதீங்க பாட்டி, கார்த்தி அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நானும் உறுதுணையா இருப்பேன். கூடிய சீக்கிரம் நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரும். எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருப்போம். ஆமாம் கண்ணு, அப்படிதான் நடக்கும் நடக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன கொஞ்சம் சீக்கிரமே அதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுள் தான் கருணை காட்டணும். கண்டிப்பா நடக்கும் பாட்டி, கவலைப்படாதீங்க. உங்களை பார்க்க தான் நான் வந்தேன். சரி பாட்டி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாத்து கண்ணு, பொழுது போயிடுச்சு, ஜாக்கிரதையா பாத்துப்போ, புரியுதா? சரி சரி சரி. பாய். என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் கார்த்தி இன்னும் காணோம்? நமக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொன்னதால அப்செட் ஆகி எங்கேயாவது போயிட்டாரா? ஒண்ணும் புரியலையே. மாமா, சொல்றவதி, ராஜாவை பாத்தீங்களா? வீட்ல ஆளை காணோம். ராஜாவா? ஏமா, சகல தோப்புக்கு போனது தெரியாது? தோப்புக்கு போயிட்டாரா? எனக்கு தெரியாதே. உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பாருலாம் நினைச்சேன்.
இந்த நேரத்துல எதுக்கு தோப்புக்கு போயிருக்காரு? அது தோப்ப பார்த்து பாடல ரவி. அவ எனக்கு திடீர்னு வரலன்ட்டான். சரிப்பா நான் போய் பாத்துக்கிறேன்னு சகல கிளம்பி போயிட்டாப்ல. வாட்டா, குட் நைட். குட் நைட். இந்த நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்த? அதேதான் நானும் கேக்குறேன். இந்த நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்த? இன்னைக்கு நைட் இங்க காவலுக்கு வர வேண்டிய ஆளு வரலன்னு சொன்னாங்க. இங்க ஆள் இல்லைன்னா சரியா இருக்காதுல்ல, அதுக்காக தான் நான் வந்தேன். இல்ல, இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. இவ்ளோ நாளா இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு நீ வந்ததே இல்ல. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? அதான் ஆள் இல்லைன்னு சொன்னேன்ல, அதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. இல்ல, நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்க. எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீ தேவையில்லாம எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. ஆள் இல்லனா என்ன? வேற ஆளை ஏற்பாடு பண்ணி காவலுக்கு வைக்க வேண்டியதுதானே? சரி, நீ வீட்டுக்கு போ, நான் காலைல வந்துடுறேன். எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சதால நீ அப்செட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இங்க வந்திருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்ல. நானே உங்க எல்லார்கிட்டையும் ஒரு நாள் உண்மையை சொல்லிடலாம் தான் இருந்தேன். இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அது எனக்கு ஒரு வகையில சந்தோஷம்தான். உன் மனசுல எதுவும் இல்லல்ல? அப்ப வா, வீட்டுக்கு போலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேள. காலையில நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ போ. இல்ல, நீ இல்லாம நான் போக மாட்டேன். இல்லனா நானும் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிக்கிறேன். எதுக்கு இப்ப அடம் பிடிக்கிற? நீ எதுக்கு இங்க கொசுக்கடியில கஷ்டப்படணும்? நீ வீட்டுல போய் தூங்கு, போ. நீ வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். அங்க தூங்குறதுக்கு பதிலா இங்க தூங்க போறேன். இப்படி ராத்திரி நேரத்துல வெளியே படுக்கிறதுலாம் உனக்கு நல்லது இல்ல. சொன்னா கேளு, போ. எனக்கு எது நல்லதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இப்போ நீ வீட்டுக்கு வர போறியா இல்ல நானும் இங்கே தூங்கவா? வர வர நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. நீ பிடிவாதம் பிடிக்கலையா? அப்படிதான் இதுவும். சரி, போலாம். இது முன்னாடியே சொல்லிருந்தா என்ன? சரி, இப்பயாச்சும் சொன்னியே, வா. மாமா, என்ன மாப்பிள ஐயோன்னு வரீங்க? என்னாச்சு? மாமா இங்க பாருங்க மாமா. அப்பா, என்னப்பா நீங்க ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? நீயே பாரு. என்ன எல்லாரும் படிக்கிறீங்க, அப்புறம் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ரோஹிணி, நீயாச்சும் அதுல என்ன இருக்குன்னு சொல்லு. நம்ம சித்திக்கு சிவனாண்டி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருமா.